அன்னைக்கு மெர்சல் படத்துல விஜய் சொன்னதை பார்த்து சினிமாக்காக இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா சொல்றாங்கன்னு எல்லாருமே நினைச்சோம். ஆனா ரீசெண்ட் டைம்ல அந்த டாபிக்கை பத்தி நிறைய பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க. சரி என்னடா உள்ள போய் பார்த்ததான் செம்ம கன்ஃபியூஷன். இன்ஸ்டாகிராமில் ஒருத்தன் ஒரு மாதிரி சொல்கிறான், கூகுளில் தேடினா அது வேற மாதிரி இருக்கு. டாக்டர்ஸ் பல பேர் வேற மாதிரி இன்டர்வியூஸ்லாம் கொடுக்குறாங்க. எவனா நம்புறதுனே தெரியல. டெல்லியில் இருக்க பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் நடக்கிற பிரசவத்தில் 2ல் 1 சி செக்ஷனா கண்டிப்பாக. அது பார்த்தது நானுமே ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, நடக்கிற மொத்த டெலிவரியிலுமே தோராயமாக ஒரு 10லேருந்து 15% தான் சி செக்ஷன் தேவைப்படுமா ஜென்ரலாக. அப்போ நம்ம ஊரில் ஏன் இவ்வளோ அதிகமாக ஆப்ரேஷன்ஸ் நடக்குது? இதெல்லாம் டாக்டர்ஸ் பண்ணுற ஸ்கேமா இல்லை நம்மளோட உடம்பு தான் கம்ப்ளீட்டாகவே சேஞ்ச் ஆகியிருக்கா? கொஞ்சம் ஆழமா உள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் மேட்டரே புரியுது. ஏன்னா அப்ப இருந்ததை விட இப்ப இருக்க பிரெக்னன்சிஸ் எல்லாமே ரொம்பவே டிஃப்ரெண்ட். லேட் மேரேஜ், லேட் பிரெக்னன்சி, டயபிட்டிஸ், பிளட் பிரஷர், ஐவிஎஃப் பிரெக்னன்சிஸ், ஒபிசிட்டி, கூடவே முதல் பேபி சி செக்ஷன்னா 2வது பேபியுமே சி செக்ஷன் ஆக நிறையவே சான்சஸ் இருக்கு. இது எல்லாமே டாக்டர் சொல்ற ஜென்யூனான ரீசன்ஸ் தான். கண்டிப்பா இதெல்லாம் இக்னோர் பண்ணிடவே முடியாது. ஆனா கிரிட்டிக்ஸ்லாம் ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல சர்ஜரி பண்ணா ஹாஸ்பிட்டலுக்கும் சரி டாக்டர்ஸ்க்கும் சரி ரெவன்யூ அதிகமாகும். நார்மல் டெலிவரினா டாக்டர்ஸ் பல மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் ஒரு பேஷண்ட்டுக்காக. எதனா ஒரு சின்ன காம்ப்ளிகேஷன் வந்தாலுமே டாக்டர்ஸ் அக்கௌண்டபிலிட்டியுமே அதிகம். ஆனா ஆபரேஷன்னா ஸ்கெட்யூல் பண்ண முடியும், ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ இது கூட ஒரு ரீசன்ஸா இருக்கலாம்னு சில பேர் சொல்றாங்க. ஆனா இதுல ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, யாருமே எக்ஸாக்டா எவ்வளவு கேசஸ் மெடிக்கல் நெசசிட்டி, எவ்வளவு கேசஸ் தேவையில்லைன்னு கண்டிப்பா சொல்லிட முடியாது. அதுதான் இந்த டாபிக்கை ரொம்பவே கான்ட்ரவர்ஷியலா எடுத்துட்டு போயிட்டு இருக்கு இவ்வளவு வருஷமா. இது பத்தாதுன்னு இன்னும் சில ரீசன்ஸ் கூட இருக்குங்க. பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போனா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். அதே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா ஒரு செக்அப்னு போனா கூட அரை நாள் ஆகணுன்ற மைண்ட் செட் நிறைய பேருக்கு இருக்கு. அதே மாதிரி ஒரு சில ஃபேமிலிஸ்க்கு ஸ்பெசிஃபிக்கான நாள்ல குழந்தை பிறக்கணும்னு ஆசை. ஜாதகம், நல்ல நேரம், லக்கி டேட், ஏதோ சட்ட துணியை தச்சு போடுற மாதிரி இந்த டெலிவரியை கஸ்டமைஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. இன்னும் சில பேர் வலி வேணாம் டாக்டர், கொஞ்சம் சேஃபா பண்ணிடுங்கன்னு ரெக்வஸ்ட் பண்றாங்க டாக்டர்ஸ் கிட்ட. ஆனா எந்த சர்ஜரியா இருந்தாலும் சர்ஜரி தானே. சி செக்ஷனால பல உயிர்கள் காப்பாற்றப்படுது. அது ஒரு மெடிக்கல் மிராக்கல்னு கூட சொல்லலாம். ஆனா சர்ஜரினா ரெக்கவரி டைம் இருக்கும், இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் இருக்கும், ஃபியூச்சர் பிரெக்னன்சிஸ்ல ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் வர கூட சான்ஸ் இருக்கும். அதனால ஆபரேஷனே பண்ணக்கூடாதுன்னு இல்லை, தேவைப்படுறப்போ கண்டிப்பா பண்ணிக்கலாம். கேள்வி அது இல்லை. உண்மையான கேள்வி என்னன்னா, தேவைப்படுற எல்லா சி செக்ஷனும் நடக்குதா, இல்ல நடக்கிற எல்லா சி செக்ஷனுமே தேவைப்படுதா? நான் டாக்டரும் கிடையாது, அனலிஸ்டும் கிடையாது. இதை பார்த்ததுமே இதை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு தான் உள்ள போய் பார்த்தேன். இன்ஸ்டாகிராம் ஒரு பக்கம், கூகுள் ஒரு பக்கம், ரிப்போர்ட்ஸ் ஒரு பக்கம், டாக்டர்ஸ் இன்னும் வேற பக்கம். ஸோ எல்லாருமே கொஞ்சம் இல்லை நிறையவே டிஃப்ரெண்டாக தான் சொல்றாங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சது எனக்கு, டாக்டர்ஸ் எல்லாருமே மோசம்னு சொல்லிட முடியாது, பேஷண்ட்ஸ் எல்லாருமே கரெக்ட்னு சொல்லிட முடியாது. சிஸ்டமே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கு. அதனால டாக்டர்ஸ், நர்ஸ், இந்த ஃபீல்ட்ல ஒர்க் பண்றவங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. கூடவே நார்மல் டெலிவரி பண்ணவங்க, சி செக்ஷன் பண்ணவங்க, உங்களோட ஸ்டோரியுமே சொல்லுங்க. நாம எல்லாருமே சேர்ந்து பார்த்தா தான் இந்த மேட்டர்ல எது உண்மை எது தப்பான புரிதல்னு சேர்ந்து புரிஞ்சுக்க முடியும்.